ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சந்து கேலி தாங்க பார்க்க போகிறோம். சில ஊரில் இதை சந்துன்னு சொல்லுவோம், நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இதை சந்து கேலின்னு சொல்லுவோம். நம்ம இது ராகி மாவில் இன்றைக்கி செய்ய போகிறோம், அதாவது கேழ்வரகு மாவில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்துகளி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நிலக்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வறுத்து காட்டுறேன். நம்ம நார்மலாக சட்னிக்கு அரைப்போம்ல, அதே மாதிரி தான் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு அளவெல்லாம் இல்லை. இன்னும் நல்லா வருந்தும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வருந்து வந்ததும் இதை நம்ம தனியாக ஆற வச்சிடலாம். நான் இதை ரெண்டு மூணு பிட்டாக வறுத்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இது அப்படியே ஆறட்டு ஒரு வாரமாக வச்சிடலாம். இதுக்கு அவரைப்பருப்புன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் இதை பட்டைப்பருப்புன்னு சொல்லுவீங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அப்படியே நம்ம தண்ணி சேர்த்து இதை அடுப்பில் வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா வேகும்போது நல்ல ஒரு வாசம் வரும், அதை வச்சு வெந்துருச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பத்து வச்சாச்சு. இது இப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். கொஞ்சம் உப்பு போடுங்க, உப்பு போட மறந்துடாதீங்க. கொதிச்சு வரும்போது உப்பு போடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வடித்து ஒரு வாரமாக வச்சிடலாம். இது வாசனை செம்மையாக இருக்குங்க. இது ஒரு வாரமாக இருக்கட்டும். பச்சரிசி நம்ம சந்து செய்கிறோம்ல, அதுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறோம். பச்சரிசி ஒரு 2-3 டைம், ஒரு 5 டைம் நல்லா கழுவிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா அலசி எடுத்துக்கணும். தண்ணி நான் சேர்த்து கழுவிட்டேன். இது மாதிரி ஒரு 4-5 டைம் அலசினதுக்கு அப்புறமா 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. பாருங்கள், இது இப்படி நல்லா கொதிக்கட்டும், வெந்து வரட்டும். அது ஒரு வாரமாக வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம நிலக்கடலை அரைச்சி எடுத்துக்கிறோம். நம்ம நிலக்கடலை அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அரிசி வெந்திருக்கான்னு பார்த்தோன்னா வேகலை, பாதி தான் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இது விட்டுட்டு அதுக்கு நம்ம பாகு ரெடி பண்ணணும். அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தில் வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது கம்பி பாதை எதுவும் கிடையாது. இது கொதித்து ஓரம் வச்சாச்சு. அப்புறம் களி செய்ய மாவு வேணும்ல சந்து செய்கிறதுக்கு, அதுக்காக நம்ம ராகி மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறோம். இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே பார்த்தோங்கன்னா அரிசி 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம மாவு சேர்க்க போகிறோம். மாவு சேர்த்துட்டு நல்லா வெந்து வரணும். பார்த்திங்கன்னா அதோட வெந்த வாசம் வரும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அடுப்பு மேலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து கீழே இறக்கிக்கணும். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்புலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். கீழே எடுத்துகிட்டு வந்துச்சு சுற்றி இருக்கிறதெல்லாம் தள்ளிட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா கலரணும். அதை இழுத்து இழுத்து கலரிட்டு இருக்கணும். அப்போ தான் அதுக்கான நல்லா ஒரு சந்துக்களை நெரிக்கிறதுக்கு வரும் நமக்கு. இப்படி அப்பப்போ மாவு மேலெல்லாம் வரும், அதெல்லாம் தள்ளி விட்டுக்கணும். பக்கத்தில் தண்ணி வச்சுக்கணும். இதுக்கு முக்கியம் தண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம அப்பப்போ தொட்டு தொட்டு, ரொம்ப சூடாக இருக்கும், தண்ணி தொட்டு தொட்டு நான் இது பண்ண முடியும். இப்படி நல்லா கலரணும். அதை அந்த சுற்றி மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாவெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா நைஸாக வர்ற மாதிரி கலரணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இழுத்து கலர்றாங்க பாருங்கள். இது மாதிரி நல்லா ஒரு 20 நிமிஷம் கலரணுங்க. அப்போ தான் மாவு நல்லா வரும். நல்லா கிளறிட்டு உருண்டை தட்டி சின்ன குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி அப்படியே சந்துகளி மனையில் போடணும். போட்டு நல்ல ஒரு பெரிய வாழை மட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் பிடிச்சிக்கணும். அந்த நெருக்க ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் சந்துக்களி உண்டை அடித்து போடுவாங்க. ஒருத்தர் அதை வச்சு அழுத்துவாங்க, ஒருத்தர் கீழே பிடிப்பாங்க. அப்போ தான் சந்து நல்லா வரும். பாருங்கள் எப்படி நூடுல்ஸ் மாதிரி வருதுன்னு. அவ்வளோதாங்க, சந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நம்ம இலைக்கு சந்து வந்தாச்சு. இப்போ நாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறது. நான் சந்து ஒரு சேவ் பண்ணிட்டேன், சர்க்கிள் ஆக்கிட்டேன். நீங்கள் வேணால் அப்படியே கூட வச்சு சாப்பிடுங்க. நான் சர்க்கிள் ஆக்கிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சோம்ல அந்த நிலக்கடலையோட தூள், அதாவது கடலக்கொட்டை தூள், அதை வச்சுட்டு அதுக்கு மேலே அவரைப்பருப்பு வேக வச்சோம்ல அதையும் வச்சு, அதுக்கப்புறம் நம்ம பாகு காசணும்ல அது நல்லா ஊற்றிக்கணும்.
நல்லா ஊற்றி அடித்து பிழிஞ்சு சாப்பிட்டா அட 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 டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும். அப்புறம் என்னங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் சந்துகளி பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க, டேஸ்ட்டு வேறு லெவல். நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாகு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும், அப்போ தான் அந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும் சாப்பிட. சூப்பரான சந்து ரெடி. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.